ஹலோ கைஸ், வணக்கம். மஷ்ரூம் கிரேவி செய்யலாமா? ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் முந்திரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்பைசஸ் போட்டு தாளிப்போம். ஸோ தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்ப்போம் இல்லையா? ஸோ அது மட்டும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகட்டும். அந்த மசாலாவோட வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் போட்டுட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் எனக்கு இல்லை, அதனால சும்மா நார்மலாகவே செய்கிறேன். ஸோ வேணுன்னா கொஞ்சம் பட்டருமே மேலே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். நமக்கு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும்.